சென்னையில். நீங்க யாருன்னு இன்னும் சொல்லலையே சார். யார்மா இது என்று திவாகர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தயங்கி அவள் நிற்கவும், தெரிந்திருந்தாலும் சொல்ல விருப்பமில்லாமல் ரகு முறைக்கவும் அவனே தன்னை அறிமுகப்படுத்தினான். என்ன மது, நான் யாருன்னு சொல்ல இவ்வளவு தயக்கமா என்று தலையை சரித்து அவளை பார்த்த விதத்தில் ரகுவின் பிபி எகிரி கொண்டு இருந்தது. ஐ எம் பிரகாஷ் சார். மதுவோட என்ன சொல்லட்டும் என்பது போல் அவளை கேள்வியாக பார்த்தவன் திவாகர் தன்னை கவனிப்பதைக் கண்டு அவசரமாக, க்ளோஸ் ஃப்ரெண்ட், பை த வே கிளாட் டு மீட் யூ என்று திவாகரிடம் கையை நீட்டினான். மை பிளஷர் என்று அவனும் கையை பற்றி குலுக்க, பழைய ஞாபகங்களில் வாடிய பூவாய் மது துவண்டு நிற்க அவளின் தோளை தன் கைகளால் அரண் போல் வளைத்து, நான் இருக்கேன் அம்மு என்று கண்களாலேயே நம்பிக்கை கொடுத்தான் ரகு. ஓகே சார், நான் கிளம்புறேன். மது, உன் கான்டாக்ட் நம்பர் மிஸ் பண்ணிட்டேன். உன் நம்பர் கொஞ்சம் கொடுக்குறியா? மது அசையாமல் அப்படியே நிற்க ரகு இன்னமும் பிரகாஷை முறைத்து கொண்டு இருக்க, அதற்குள் திவாகர், இந்தாங்க பிரகாஷ், என் நம்பரை வச்சுக்கோங்க என்று திவாகர் அவன் எண்ணை சேர்த்து பிரகாஷிடம் கொடுக்க, ரகு கோபத்தில் மதுவின் கைப்பற்றி நடக்க எத்தனிக்க, என்ன நடக்கிறது இங்கே என்னும் தோணியில் மதுவும் ரகுவின் கைப்பற்றி நடந்தாள். திவாகர் பிரகாஷிடம் விடைபெற்று கொள்ள அவனும் விடைபெற்று கொண்டான். ஐ மிஸ் யூ மது, லவ் யூ சோ மச் என்று மானசிகமாக பிரகாஷ் சொல்ல அவனையும் அறியாமல் கண்கள் கரித்தது. ஏர்போர்ட்டிலிருந்து வீட்டிற்கு செல்லும் வரை திவாகரும் ரகுவும் பேசிக்கொண்டே வர மது ஏதும் சொல்லாமல் அமர்ந்திருந்தாள். அதை கண்ணுற்ற ரகுவிற்கு ஏனோ வலித்தது. திவாகர் வீட்டை அடைந்து தன்யாவுடன் சிறிது நேரம் பேசிவிட்டு மாடியில் தனக்கு ஒதுக்கியிருந்த அறைக்கு ஓய்வெடுத்து சென்று விட்டான் ரகு. அனைவருக்கும் மதிய உணவு தயார் செய்யும் வேளையில் காலையில் நடந்ததே மறந்திருந்தாள் மது. கிறிஸ்டன் வேறு தன்னை அறியாமலேயே அவளை இயல்பு நிலைக்கு திருப்பிக் கொண்டிருந்தான். ரகு எழுந்தவுடன் அனைவரும் சேர்ந்து உணவு உண்ட பின் கிறிஸ்டனும் தன்யாவும் ஒரு குட்டி தூக்கம் போட திவாகர் தன் நண்பனுடன் வெளியில் சென்று விட்டான். சிறிது நேரம் டிவி பார்த்துவிட்டு ரகுவோடு பேச எண்ணி மது ரகுவின் ரூமிற்கு சென்றாள். அவன் தூங்கி கொண்டு இருக்க அமைதியாக அவன் அருகில் அமர்ந்து தலைமுடியை வருடிவிட்டாள். 5 வயதில் பார்த்தது போல் அப்படியே இருந்தான். எந்த சலனமும் இல்லாமல் அவன் தூங்கும் அழகை பார்த்து கொண்டு இருந்தவள் அவன் அலைபேசியில் திரை மின்னவும் அதை எடுத்து பார்த்தாள். யாரோ குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தார்கள். அதை பார்த்துவிட்டு மீண்டும் அதை கீழே வைக்கும் போதுதான் கவனித்தாள் அவள் போட்டோவை அவன் போன் திரையில் வால்பேப்பராக செட் செய்து வைத்திருப்பதை. சிறு புன்னகையுடன் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள். மனம் முடிக்கவில்லை, கருவுறவில்லை, பிரசவ வலி கூட அறியவில்லை. ஆனாலும் தாயாக தான் வாழ்கிறேன் என் நண்பனிற்கு. மதுவிற்கு 4 வயது இருக்கும் போதுதான் ரகுவின் குடும்பம் கோவையில் மது வீட்டின் எதிர் வீட்டில் குடியேறினர். வந்த கொஞ்ச நாட்களில் இரு குடும்பமும் உறவினர் போல் பழக ஆரம்பித்துவிட மது ரகு நட்பும் வளர்ந்தது. சில நாட்களுக்கு பின் ரகுவின் அப்பா தற்கொலை செய்து கொண்டு விட அந்த அதிர்ச்சியில் ரகுவின் அம்மாவிற்கும் கை கால் வராமல் போக ரகுதான் தவித்து போய்விட்டான். மூர்த்தி லலிதா தம்பதியும் திவாகரும் மதுவும் தான் அவனுக்கு எல்லாமே என்றாகி போயினர். அத்தை மாமா என்று எப்பொழுதும் இவர்கள் வீட்டிலே தான் இருப்பான். மதுவும் அதற்கு ஒரு முக்கிய காரணம். இருவரும் வளர வளர மதுவின் துணை ரகுவிற்கு பெரிதும் தேவைப்பட்டது. அவளும் அவனுக்கு 2ஆம் தாய் போல் பார்த்து கொள்ள அவன் உலகமே மதுதான் என்று ஆகி போனாள். பெங்களூரில் ரகுவின் அப்பா தொழிலில் முடக்கி குடும்பத்துடன் கோவை வந்து அந்த வேதனை தாங்க முடியாமலேயே தற்கொலை செய்து கொண்டார் என பின்னே மது தெரிந்து கொண்டாள். அதனால் அவனுக்கு படிப்பிலும் பெரிதும் உதவினாள். தன்னை விட அவன் நலனில்தான் அதிக அக்கறை அவளுக்கு. அவன் மேற்படிப்புக்காக லண்டன் சென்ற பின் நடந்த அனைத்தும் அவளை தலைகீழாக புரட்டி போட, ஏன் எதற்கு என்று கூட கேட்காமல் அவளுக்காக அவள் சந்தோஷத்திற்காக இன்று இங்கு வந்திருக்கிறான். இப்படி ஒரு தோழமை யாருக்கு கிடைக்கும்? கண்களில் நீர் பெருக அதை ஒரு கை துடைக்கவும்
நிகழ்வுளவுக்கு வந்தாள். என்னடா அம்மா ஆச்சு என்று கவலையுடன் ரகு வினவ, அவளுக்கு பெருமையாய் இருந்தது. இம்மெனும் முன் எனக்காக இப்படி உருகுகிறானே. ஒண்ணுமில்லடா, நீ எப்போ எழுந்த? மேலே பார்த்துட்டு அழுதுட்டு இருந்தியே, அப்பதான். ஏய் இல்லடா, அது ஆனந்த கண்ணீர். தோடா, என்னடி புதுசா இருக்கு? உனக்கு இப்படியெல்லாம் கூட ஃபீலிங் வருமா? என்னடா நக்கலா? இல்லடி விக்கல். போ என்று மது செல்லமாக சினுங்க அவள் கையை பற்றி மென்மையாக வருடியபடியே கேட்டான். நீ என்கிட்ட சொன்ன பிரகாஷ் தானே அது? ம். இவ்வளவு நாள் தான் உன்கிட்ட எதையுமே கேட்கல. உன் மனசுல கஷ்டப்படுத்த கூடாதுன்னு விட்டுட்டேன். ஆனா இப்போ அது தப்போன்னு தோணுது அம்மு. கேள்வியாக பார்த்தவளை ஆழமாக பார்த்தவன், அப்பவே இந்த விஷயத்த நான் தீர்த்து வச்சிருக்கணும். உன்னை இவ்வளவு நாள் ஃபீல் பண்ண விட்டதே பெரிய தப்பு. ப்ளீஸ் அம்மு, சொல்லுடா. உனக்காக எது வேணாலும் பண்ண நான் ரெடியா இருக்கேன். ஆனா நீ இப்படி அழுறதையும் எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கதையும் பார்த்துட்டு என்னால் எப்படிடா சும்மா இருக்க முடியும்? ப்ளீஸ். அது எதுவா இருந்தாலும் சொல்லிடு. எதுக்கு சென்னையை விட்டு அந்த வேலையை விட்டுட்டு போன? என்னால இதுக்கு மேல உன்கிட்ட கெஞ்ச முடியாது. அவன் குரலில் சிறு எரிச்சலை உணர்ந்தவுடன், சொல்லிவிடுவதுதான் நல்லது என்ற முடிவுடன் தொடங்கினாள் மது. நான் அந்த வேலையை விட்டதுக்கு காரணம். அவள் சொல்ல சொல்ல ரகுவிற்கு ஆத்திரமும், அதே சமயம் இவ்வளவு நாள் இந்த சோகத்தை தனக்குள்ளே போட்டு அழுதிருக்கிறாளே என்று மதுமேல் பரிவும் உண்டாக ஒரு முடிவிற்கு வந்தான். முழுவதையும் சொல்லிவிட்டு மது அளவும் அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளை தேற்றினான். மாலையில் சினிமா, ஷாப்பிங் என நேரம் ஓடவே அதன் பின் மதுவும் பழசையும் நினைத்து மனதை குழப்பிக் கொள்ளவில்லை. அவள் சிரிப்பதை பார்த்த ரகுவிற்கும் ஏதும் தோன்றவில்லை. அதே நேரம் அமெரிக்காவில் தன் ப்ராஜெக்ட் சம்பந்தமாக அனைத்து வேலைகளையும் முடித்து அதன் விவரங்களை எம்டிக்கு அனுப்பிவிட்டு தான் இந்தியா செல்லும் செய்தியையும் தெரிவித்துவிட்டு வெகு நாட்களுக்கு பின் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான் ஆதி. ஆதி, எழுந்திருங்க என்ற ஸ்வேதாவின் குரல் கேட்டு திடுக்கிட்டு விழித்தான். நான் தான், ரிலாக்ஸ். அம்மா தான் உங்களை எழுப்பி காப்பி கொடுக்க சொன்னாங்க. ஓ, தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. குளிச்சுட்டு சாப்பிட வாங்க. அப்பா இன்னைக்கு ஈவினிங் வந்துடுவாங்க. உங்க சீசனிங் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இன்னைக்கு முடிஞ்சிடுமாம் சொல்ல சொன்னாங்க. வாவ், தட்ஸ் கூல். அப்போ இன்னும் 2 days தான், அப்புறம் இந்தியா போயிடுவேன் என்று பெரிதாக புன்னகைத்தான். என்று அவளும் கூட சேர்ந்து முறுவலித்துவிட்டு சென்று விட்டாள். அவன் துவண்டு போய் இருந்த நேரத்தில் ஊக்கமளித்து மீண்டும் வேலையில் சேர சொல்லி அவனை உந்திய இருவரில் அவன் மாமாவை அவனுக்கு எப்பொழுதும் பிடிக்கும். வேறு வீட்டில் இருந்து வந்தவர்தான் என்றாலும் தன் அத்தையை விடவும் பாசமாக இருப்பவர். எப்பொழுதுமே ஜாலியாக வளைய வரும் மனிதர்தான் சரண்ராஜ். அவனை பற்றி ஆராதனா பேசிய போது அவர்தான், என்ன பிரச்சனை என்றாலும் பரவாயில்ல, அவனுக்கு அங்க இருக்க பிடிக்கலனா இங்க அனுப்புமா, நான் பார்த்துக்கிறேன் என்று அவளுக்கும் சேர்த்து நம்பிக்கை அளித்தார். சொன்னது போலவே ஆதியை நன்றாக பார்த்து கொண்டார். அந்த நன்றி கடன் அது மட்டும் இல்லாமல் இப்படி தன்னையே எண்ணி உருகும் அத்தை பெண். இவை தைரியம் கொடுக்க இந்தியாவிற்கு கிளம்ப ஆயத்தமானான் ஆதி. 2 நாட்களில் தனது அனைத்து வேலைகளையும் முடித்துக்கொண்டு கிளம்பிவிட்டான். இதோ ஏர்போர்ட் வரை வந்து ஸ்வேதா கையசைத்து வழி அனுப்ப உல்லாசமாக கிளம்பிவிட்டான். கோவை. இந்த 2 நாட்களில் மது கோவை வந்திருந்தாள். ரகு சென்னையிலே வேலை தேட எண்ணி அங்கேயே தங்கிவிட மதுருக்கு தான் என்னவோ போல் இருந்தது. இருந்தாலும் அவன் இவ்வளவு தூரம் அவளுக்காக வந்ததை எண்ணி மகிழ்ச்சியோடும் புது தெம்போடும் அன்றாட வேலைகளை செய்து கொண்டே இருந்தாள். மது, என்னம்மா? இதோ வரேன். ஃபோன் டி, சீக்கிரம் வா. எனக்கா? என் மொபைல் இருக்கே, அப்புறம் யாரு வீட்டு போனிற்கு கூப்பிட்டது என்று படிகளில் இறங்கியபடியே அவள் கேட்க, ஒரு புன்னகையுடன் அவளிடம் போனை கொடுத்துவிட்டு தன் வேலையை கவனிக்க சென்று விட்டார் லலிதா. ஹலோ.
எரும் எரும். டே நீயா? என்னடா, என் போனுக்கு கூப்பிட வேண்டியது தானே? அதுக்கு நீ போன் ஆன்ல வச்சிருக்கணும். ஆன்ல தாண்டா இருக்கு, இரு பாக்குறேன் என்று கார்ட்லெஸ்ஸை எடுத்துக்கொண்டு அவள் அறைக்கு சென்று பார்த்தாள். போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. ஐயோ, ஆமாடா, சுவிட்ச் ஆஃப் ஆகிருச்சு. நானும் பார்க்கலடா. ம், சரி, ஒரு குட் நியூஸ் சொல்ல தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னடா, வந்த 4வது நாளே ஏதாவது பொண்ணை உஷார் பண்ணிட்டியா? ஐயோ, அதெல்லாம் இல்லடி. ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கேளு. அதானே பார்த்தேன், நீயாவது பொண்ணை உஷார் பண்றதாவது. சுத்த தத்திடா நீ. யாரு? நானு? ஆமா, தயிர் சாதம். ஹே, உன்னை எத்தனை தடவை அப்படி கூப்பிடாதன்னு சொல்றது பிசாசு, முண்டக்கண்ணி. டேய் வேண்டாம், அப்படி சொல்லாத. அப்போ நீ முதல்ல அடங்கு. ம், சரி பண்ணி. அப்படி வா வலிக்கு. இப்போ சொல்றத கேளு. ஐ காட் எ ஜாப் டி. ஓ, சூப்பர்டா. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. ம், இங்கே சென்னையிலே கிடைச்சிருச்சுடி. நெக்ஸ்ட் வீக் ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. ம், கங்க்ராஸ்டா. அம்மா கிட்ட சொல்லிட்டியா? நான் எப்பவுமே உன்கிட்ட தானே முதல்ல சொல்லுவேன். ம், பிசாசு. ஈவினிங் அங்க வரேன்டி. அம்மா கிட்ட நேர்ல சொல்லிக்கலாம். ஐ ஜாலி. ஆனா நான் ஆபீஸ் போகணுமே, ஷோ இருக்கும்டா. 10 மணிக்கு தானே ஷோ. நான் ஃப்ளைட்ல தான் வரேன். 5க்கு அங்க இருப்பேன். நம்ம வெளியே போயிட்டு அப்படியே டின்னர் முடிச்சுட்டு அப்புறம் நீ ஆஃபீஸுக்கு போ. சிம்பிள். அப்போ ஓகே. ஓகே பாய். போனை வைத்துவிட்டு அமர்ந்தவருக்கு மிகுந்த சந்தோஷம்தான். இருந்தாலும் வேலைக்கு போன பின் வாரம் ஒரு முறையாவது அவளை பார்க்க ரகு வருவானா என்ற எண்ணம் சோர்வை தர, அதன் பின் தள்ளிவிட்டு நாட்டிய பள்ளிக்கு கிளம்பி போனாள். மேகாவை பார்த்து பல கதைகளை பேசி முடித்து பயிற்சி அளித்துவிட்டு வீடு திரும்பியவள் தன் அறைக்கு சென்று சற்று ஓய்வு எடுத்தாள். ஏதோ தோன்ற தன் லேப்டாப்பை எடுத்தவள் ஃபேஸ்புக்கை ஓபன் செய்து பார்த்தாள். ஏனோ திடீரென்று ஆதியின் நினைவு மேலோங்கி இருப்பதை போன்ற உணர்வில் அவன் ஃபேஸ்புக் பக்கத்தை ஓபன் செய்தபோது அதில் இந்தியா வருவதாக அவன் பதிவேற்றி இருந்த தகவல் அவளுக்கு அதிர்ச்சியை தந்தது. ஒரு முறை அவனை பார்த்தால் கூட போதுமே என்று சிறு ஆசை தோன்ற, அவனை பார்த்து என்ன ஆகப் போகிறது என்று உடனே அந்த ஆசைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள். அதிலிருந்து மனதை திரும்ப அந்த பக்கத்தை பார்த்தவள் அப்பொழுதுதான் பிரகாஷிடமிருந்து அவளுக்கும் நண்பர்கள் ஆவதற்கான ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் வந்திருப்பதை கவனித்தாள். மீண்டும் எதற்கு இவன் என் வாழ்வில் வர நினைக்கிறான்? ஒரு முறை வந்து என்னை ஏமாற்றி இந்த அளவுக்கு அளவைத்தது பத்தாதாமா? அதை கேன்சல் செய்ய போனவள் ஒரு நிமிடம் யோசித்தாள். அவன் மட்டுமா தப்பு செய்தான்? ஒரு வகையில் நானும் தான் தவறு செய்தேன் என்று நினைத்தவள் அவன் ரிக்வெஸ்டை அக்செப்ட் செய்தாள். அதோடு அதை மறந்தும் போனாள். மாலை ரகு வரவும் அவனுடன் கோவில் மால் என சுற்றிவிட்டு இரவு உணவை முடித்துக்கொண்டு ரேடியோ ஆபீஸ் போனவள் அங்கே மேகா பத்ரகாளி மாதிரி கண்களை உருட்டி கொண்டு நிற்பதை பார்த்தவுடன் தான் அவளிடம் சொல்லாமலேயே சென்று விட்டோம், அவளை மறந்து விட்டோம் என புரிந்தது. அவள் அருகில் சென்று, ஹிஹி மேகா, வந்துட்டியா? எப்படிடா வந்த? ஐ எம் சாரி, அது வந்து என்று தொடங்கியவளை நிறுத்தி கண்ணா பின்னா என திட்டி தீர்த்து விட்டாள். இது எல்லாத்தையுமே நம்ம மது ஏதோ ஆஸ்கார் அவார்டு வாங்கும் ரேஞ்சுக்கு ஹிஹின்னு வளைஞ்சுக்கிட்டே வாங்கி கொண்டாள். வேறு வழி. அவள் திட்டுவதை சற்று நிறுத்தவும் இதுதான் கேப் என்று. ஹே ரிலாக்ஸ்டா. சாரிம்மா, உன்னை மறப்பனா? அப்படி முறைக்காதடி. ரகு வந்திருந்தான், அதான் வெளியே போயிட்டு அப்படியே வரும்போது. ஓ, அதான் மேடமுக்கு நான் கண்ணுக்கு தெரியலையா? அந்த கடங்காரன் வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டானா? ஹே, அவனை ஏண்டி திட்டுற? சாரி, இனி இப்படி நடக்காது வா. மேகா ஏதோ சொல்ல வாயெடுக்க அதற்குள் அவர்களுடன் வேலை செய்யும் யாதவ் அங்கு வந்து சமயத்தில் மதுவை காப்பாற்றினான். மானசீகமாக அவனுக்கும் நன்றி சொல்லிவிட்டு மது அவனை பார்த்து புன்னகைக்க மேகா ரவித்திரம் குறையாமல் நின்று கொண்டிருந்தாள். ஹே மது,
உன்னை மேனேஜர் கூப்பிட்டாரு. தேங்க்ஸ் யாதவ், இதோ போறேன் என்று மது உடனே எஸ்கேப் ஆகிவிட்டாள். மே கம்மின் சார்? மது. எஸ் மது, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க சார். உன்னை நம்ம சென்னை ஆஃபீஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆர் யூ ரெடி டுகெதர்? மதுமிதாவால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. நிஜமாகவே சென்னைக்கா? அதுவும் ரகுவோடு? வெல்லம் சாப்பிட கசக்குமா என்ன? ஐயோ ரகு! ஐ எம் கம்மின் என்று அவள் மனம் துள்ளி குதித்தது. என்ன மது, உனக்கு விருப்பம் இல்லை போல தெரியுது. சச்ச, ஐ எம் சோ ஹாப்பி சார். எப்போ அங்க ஜாயின் பண்ணணும்? நெக்ஸ்ட் வீக். ஓகே சார், பட் இப்போ திடீர்னு என்னை ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதை நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட தான் மது கேட்கணும். ரியலி? என் ஸ்வீட் பாய் யார் யாரையோ பிடிச்சி எப்படியோ உன்னை சென்னை ஆஃபீஸ்க்கு மாத்திட்டான் பையன். மேனேஜர் சிரித்து கொண்டே சொல்ல மை சிலிர்த்து போனாள் மது. ஒரு வார்த்தை சொல்லாத போதும் தன் மனதில் இருப்பதை அப்படியே புரிந்து நடக்கும் நண்பன் யாருக்கு தான் கிடைப்பான்? அவனும் தன்னை போலவே தன் அருகில் இருப்பதை விரும்புகிறான் என்று நினைத்த போது பெருமையில் முகம் மலர்ந்தது. இந்த 2 days நம்ம அஸ்வினி உன் ஷோ பார்த்துப்பாங்க. நீ சென்னைக்கு போய் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அங்க உன் ஷோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மது, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் சார். நான் என் சீட்டுக்கு போகலாமா? ஷுவர் மது. வெளியே வந்து மேகாவிடம் விஷயத்தை கூறினாள். கொஞ்சம் கவலை இருந்த போதும் அதை மறைத்து அவளுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பி வைத்தாள். ஷோ முடிந்து நேராக ரகுவை பார்க்க எண்ணி அவன் வீட்டிற்குள் நுழைந்தாள். அங்கே கண்ட காட்சி அவளை அதிர்ச்சி அடைய செய்தது. ரகுவை உடனே பார்த்து பேச வேண்டும் என்று எண்ணி அவன் வீட்டிற்கு சென்றவள் வீடு பூட்டியிருக்கவே காலிங் பெல்லை அழுத்த எண்ணியவள் தோட்டத்தில் அரவம் கேட்கவே ரங்கு அங்கு இருப்பான் போலும் என்று எண்ணி சென்றாள். அங்கே சென்று பார்த்தவருக்கு பேரதிர்ச்சி. ரகுவை கட்டிப்பிடித்தவாறு ஒரு பெண் நின்று கொண்டே இருந்தாள். அதிர்ச்சியுடனும் குழப்பத்துடனும் சற்று அருகில் சென்று யார் என்று பார்த்தால் அது மேகா. சில நிமிடங்களுக்கு முன்பு அன்னையிடம் பேசிவிட்டு அவர்களுக்கு மாத்திரை கொடுத்து படுக்க வைத்துவிட்டு தன் அறைக்கு வந்தவன் மதுவுடன் பேச எண்ணி மொபைலை எடுக்க அந்த நேரம் சரியாக மேகா அவனுக்கு கால் செய்தாள். வேண்டாமா என்று யோசித்தவன் ஏதோ தோன்ற குழப்பமும் வெறுப்புமாக அதை எடுக்கலாமா? அதை எடுத்து பேசினான். ஹலோ ஹலோ, ரகு ஹியர். யாரு நீங்க? கால் பண்ணிட்டு பேசாம இருக்கீங்க. நான் யாருன்னு தெரியுதா? என் நம்பர் கூடவா இல்லை இவன்கிட்ட? கடங்காரன், பொய் சொல்றான். இரு, உன்னை பார்த்துக்கிறேன். ஓகே பாய். ஹலோ, நான் மேகா பேசுறேன். அப்படி வாடி வலிக்கு. எந்த மேகா? உனக்கு நிஜமாவே தெரியாதா? போதும் விளையாட்டு, சகிக்கல. ஹலோ, வாட்ஸ் ராங்? யாருன்னு தெளிவா சொன்னாதானே தெரியும். மதுவோட ஃப்ரெண்டு மேகா. பாவி பாவி, ஏன் என் ஃப்ரெண்டுன்னு மேடம் சொல்ல மாட்டாளாமா? ஓ சொல்லு, என்ன விஷயம்? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எதை பத்தி பேசணும்? பழைய விஷயம்தான். பேச போறேன்னா அதுக்கு அவசியம் இல்லை. நான் பேசியே ஆகணும். இப்போ கிளம்பி என் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற காபி ஷாப்புக்கு வர முடியுமா? ஏய் லூசா நீ, இந்த டைமில் அதெல்லாம் வேண்டாம், நாளைக்கு பேசிக்கலாம். இன்னிக்கே எனக்கு பேசணும். அப்போ சரி, என் வீட்டுக்கு வந்துடு. இன்னைக்கு வேலைக்காரங்க லீவ். ஸோ அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண நான் மட்டும்தான் இருக்கேன். அவங்கள தனியாக விட்டுட்டு வர முடியாது. உன் வீட்டுக்கா? எஸ். பேசணும்னா வா, இல்லைன்னா விடு. யுவர் விஷ். ஓகே, 10 minutesல அங்கே இருப்பேன். ஓகே பாய். ஃபோனை வைத்தவன் சிறிது நேரம் பழைய யோசனையில் மூழ்கியிருந்தான். மது, மேகா, ரகு மூவரும் ஒரே பள்ளி, ஒரே கல்லூரியிலும் கூட. மேகா 10வது வகுப்பில்தான் இவர்கள் படித்த பள்ளியில் சேர்ந்தாள். மேகா வடநாட்டை சேர்ந்தவள்.
அவள் தந்தையின் தொழில் நிமித்தமாக கோவை வர அவள் அங்கு சேர வேண்டி இருந்தது. என்னதான் தமிழ் படிக்க பேச கற்றுக்கொண்டாலும் ஆரம்பத்தில் கொஞ்சம் திண்டாடிதான் போனாள்.